நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 33. 8 ஆண்டு காலம் ஆயுஷ் அவ்வரண்மனையின் சாளரங்களின் ஊடாக வெளியே பார்த்து கொண்டிருந்தான். மைந்தன் மீண்டு வரும் பாதையை பார்க்கிறான் என்று முதலில் அரண்மனையில் பேசிக்கொண்டனர். பின்னர் வருங்காலம் அவன் கண்களில் தெரிகிறது போலும் என்றனர். அவ்வாறு அமர்ந்திருக்கும் அரசனை பற்றிய செய்திகள் மக்கள் நாவில் பெருகின. சூதர் கதைகளாக மாறின. ஒவ்வொரு நாளும் மூதாதை தெய்வங்கள் வந்து அரசனிடம் பேசி செல்வதாக சொன்னார்கள். இருளில் தனித்து விழிகள் மட்டும் மின்னி தெரிய அமர்ந்திருக்கும் அரசனை சூழ்ந்து நிழல் உருவங்கள் அசைவதை கண்டதாக ஏவலர் கதை வளர்த்தனர். ஓரிரு ஆண்டுகளுக்குள் அக்கதைகளாலேயே அவன் மறைக்கப்பட்டான். பின்னர் அக்கதைகள் வழியாகவே அவர்கள் அவனை அறிந்தனர். அணுக்கச் செடியர் 4 எவரும் அவனை எண்ணாதாயினர். அரசனை முலை கொடுத்து வளர்த்த முதுசெவிலி அவனை மீண்டும் அவள் கையில் தவழ்ந்த மழலை என அடைந்தாள். அவள் மார்பிலும் கைகளிலும் விழிநோக்கா பைதல் என அவன் வாழ்ந்தான். ஆண்டுக்கொரு முறை அரசன் கோல் சூடி அரியணை அமரும் நிகழ்வுகளில் மட்டுமே அவனை குடிகள் நினைவு கூர்ந்தனர். ஒழிந்த அரியணையில் அரசனின் மணிமுடியையும் கோலையும் வைத்து முடிப்பு செய்கை கோல்நிலை சடங்கு அடிக்காணிக்கை போன்றவற்றை முடித்து அவை கூட்டி அவ்வாண்டும் அனைத்து முடிவுகளை எடுக்கும் பொறுப்பை அமைச்சர் சுதர்மனுக்கு அளித்தனர். நாளடைவில் ஒவ்வொன்றும் அதன் ஒழுக்கை தானே அடைகின்றது. நதிப்பெருக்கில் வீசப்பட்ட பொருட்கள் பெருகு திசைக்கு முகம் திருப்பி ஒன்றோடொன்று முட்டி மோதி தங்கள் ஒழுகு வடிவை தாங்களே அமைத்து கொள்வது போல அன்றாடம் என்னும் பெருக்கு அரிதையும் பெரிதையும் எளிதுக்கும் சிறிதுக்கும் வேறுபாடு இல்லாமலாக்கி தன்னுள் அடக்க அதனால் இயலும். சென்றதையும் வருவதையும் அக்கணம் என்று உருமாற்றக்கூடிய மாயம் அது. அன்றாடத்தில் அனைத்தும் பயன்பாட்டு பொருள் மட்டுமே கொள்கின்றன, செயல்பாட்டு வடிவம் மட்டுமே பூண்கின்றன. ஆகவே அனைத்தும் தங்கள் உட்பொருள் அழிகின்றன, நிலை வடிவு கரைகின்றன. உட்பொருளும் நிலை வடிவும் அழிந்த ஒன்று இல்லை என்றாகிறது. அன்றாடத்தில் அன்றாடம் அன்று பிரிதொன்றில்லை. அதை அறியும் உள்ளத்தின் தன்னிலை அன்று பிறர் எவரும் இல்லை. அன்றாடத்திற்கு அப்பால் உண்மையில் ஏதேனும் உள்ளதா? அது அன்றாடத்தின் எளிமை கண்டு அகம் கசிந்த உள்ளம் விழைவது மட்டும் தானா? வெறும் எண்ணம் மட்டுமா? ஈவிரக்கமற்றது, இடைவெளியின்றி நிறைவது, எதிரீடற்றது, இறை வடிவமோ என்று மயங்கச் செய்வது. அன்றாடத்தின் பெருக்கில் முற்றிலும் மூழ்கி மறைந்து காலத்துளி ஒன்றாக மாறிப்போனான் ஆயுஷ். 8 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு நாள் அவனை காலையில் நீராட்டி உணவூட்டுவதற்காக அவன் இரவெல்லாம் அமர்ந்திருந்த சாளரத்தை நோக்கி சென்ற முது செவிலி அவன் உடல் நடுங்கிக் கொண்டிருப்பதை கண்டாள். அணுகிச் சென்று தொட்டபோது அது வெம்மை கொண்டிருந்தது. எப்போதும் இறந்த உடல் என அது குளிர்ந்து உலர்ந்திருக்கும். துணுக்குற்று மீண்டும் தொட்டபோது உள்ளிருக்கும் அனலை உணர்ந்தாள். அரசே அரசே என அழைத்த போது எப்போதும் போல அவன் குரல் அறியவில்லை. அவனை கையிலேந்தி நீராட்டறைக்கு கொண்டு செல்வதற்குள்ளாகவே அவ்வெம்மையால் அவள் கை கொதிக்கலாயிற்று. நீராட்டாமல் வெந்நீரால் உடல் துடைத்து திரும்ப மஞ்சத்தில் கொண்டு படுக்க வைத்த பின் அவள் ஓடிச் சென்று மருத்துவரிடம் சொன்னாள். அரசனின் செவிலி எண்ணெயாகிய அந்த முதுமகள் மட்டுமே பதறி அழுது கொண்டிருந்தாள். மருத்துவருக்கும் அமைச்சருக்கும் அரண்மனையில் பிற எவருக்கும் பதற்றமோ விரைவோ இருக்கவில்லை. சேற்றுக்குள் மண்புழு நெளியும் அதிர்வை மேலே தொட்டறிவது போன்றது அவன் நாடி நோக்குவதே என மருத்துவர் ஒவ்வொரு முறையும் உணர்வதுண்டு. அது கையில் அமைந்து உளம் காட்டும் மாயம்தானா என்றே எண்ணம் குழம்பும். அன்று நாடி அதிர்ந்து புரண்டு கொண்டிருந்தது. ஊர்த்துவம் எழுந்துள்ளது என்றே நாடி மீண்டும் மீண்டும் காட்டியது. கையை மெல்ல மஞ்சத்தில் வைத்துவிட்டு ஏறிட்டு நோக்கிய மருத்துவர். கடும் சுரம், கவன் சரடென இழுபட்டுள்ளன நரம்புகள், உயிரை தெரிக்கவிட விழைகின்றன. இக்காய்ச்சலை உடல் தாங்குவது அரிது என்றார். என்ன சொல்கிறீர் மருத்துவரே? காய்ச்சல் என்பது நற்குறி அல்லவா? உடல் தளர்ந்தவர் காய்ச்சலில் எழுந்ததுண்டு அல்லவா என கேட்டபடி அவர்களின் பின்னால் சென்றாள் முதுசேடி. ஆம், அதையே எதிர்நோக்குகிறேன் என்றார் மருத்துவர். அவள் திரும்பி ஓடுவதை கண்டபின் அன்னையரின் உள்ளம் போல விந்தை பிரிதேது, எதையும் நற்குறி என்றே அவர்களால் காண முடியும் என்றார் முதிய மருத்துவர். முலையூட்டியவள், அவளால் தன் முலைகளில் இருந்து விடுபடவே முடியாது என்றான் அவர் மாணவன்.
அரசன் அங்கிருக்கிறான் என்பதை அச்செய்தியினூடாகவே அறிந்தது அரண்மனை. அவன் இறக்கக்கூடும் என்ற எண்ணமே அச்செய்தியை விரைந்து பரவச் செய்தது. அதனூடாகவே தாங்கள் அதுவரை அவனை மறந்துவிட்டதை உணர்ந்து ஒவ்வொருவரும் குற்ற உணர்வு கொண்டனர். ஆகவே மிகை நிகழ்வுடன் அரசனின் பெருமையை பேசிக்கொண்டார்கள். கண்ணீருடன் அவன் தோற்றத்தை, சிரிப்பை, கனிவை விதந்தனர். சில பிறவிகள் இவ்வாறுதான், பிழை ஒன்றில்லாமலேயே வாழ்க்கையை தண்டனையாக ஏற்பவை என்றார் முதியவர் ஒருவர். அறத்தின் பொருட்டு இப்பெருந்துயரை இழுத்து தன் தலைமேல் சூடிக்கொண்டவர் மாமன்னர். அறம் அவரை அறியும் என்றார் பிரிதொருவர். இங்கு குருதிப்பழி அவர் மேல் கற்பாறை என அமைந்து நசுக்குகிறது. விண்ணில் அவர் தலையில் பல்லாயிரம் ஒளிமணிகள் பதிந்த மணிமுடி போல் அது அமைந்திருக்கும் என்றார் கவிஞர் ஒருவர். ஆயினும் இது கொடுமை. தீங்குக்கும் அழிவுக்கும் முறையென ஒன்று உண்டு என நம்பியே மானுடர் இங்கு வாழ்கிறார்கள். தீங்கற்றோ துயருறும் போது மானுடத்தை கட்டியிருக்கும் தொல்லறத்தின் சரடு அறுபடுகிறது என்றான் ஓர் இளைஞன். அறம் என்றால் ஆட்கொள்ளி நோயா? எவரென்று அதற்கு தெரியாதா என சினந்தான் இன்னொருவன். ஆனால் அனைவரும் அவன் இறப்புக்காக காத்திருந்தனர். ஒரு துயரக்கதை உகந்த முறையில் உச்சத்துயரில் முடிவுறும் நிறைவுக்காக. நாளுமென ஆயுஷ் நோய் முதிர்ந்தான். முற்றி உலர்ந்து ஒடுங்கினான். இடைநாழியிலும் அருகமைந்த கூடத்திலுமாக குலமூத்தாரும் அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் காத்திருந்தனர். உள்ளே சென்று மீண்டு வரும் மருத்துவர் ஒவ்வொரு முறையும் மாற்றமென ஏதுமில்லை என்றனர். அருகிருந்த செடியர் அவன் உடலெல்லாம் மென்பஞ்சை ஒட்ட வைத்து அதில் குளிர்ந்த நீரூற்றி காய்ச்சலை தணித்து கொண்டிருந்தனர். முதிய செவிலி அவன் அருகிருந்து அகலாது உடலை வருடிக்கொண்டே இருந்தாள். நீரும் உண்ணவில்லை. சொல்லுக்கு விழி அசைவும் இல்லை. மூச்சு ஓடுகிறது, நெஞ்சு அடிக்கிறது, பிரிதொன்றும் உயிர் என காட்டவில்லை என்றார் மருத்துவர். என் குரலை அவர் கேட்கிறார், குரலுக்கேற்ப விழி அசைகிறது என்றாள் முது செவிலி. 4வது நாள் அந்தியில் அவன் மெல்ல முனகினான். அருகிருந்த முது செவிலி உவகை பெருக்குடன் கைகள் பதற வெளியே ஓடி வந்து முனகுகிறார் என்றாள். முதுகுலத் தலைவர், அமைச்சரே, நீங்கள் செல்லுங்கள் என்றார். நானா? மருத்துவர் வரட்டும் என்றான் சுதர்மன். இக்கணம் தாங்களே அவர் அருகே இருக்க வேண்டும். இனி மருத்துவர் செய்வதற்கொன்றும் இல்லை. சொல் ஒன்று எஞ்சியிருப்பதனாலேயே இவ்விழிப்பு. அவ்வண்ணம் சொல்லென்று ஏதேனும் எழுமென்றால் அது தங்களுக்குரியது மட்டுமே என்றார் குலத்தலைவர். தயங்கியபடி கைகூப்பி சுதர்மன் உள்ளே சென்றான். தூசு மனம் போல, இருட்டின் மனம் போல, மட்குதலின் மனம் போல இறப்பின் மனம் நிறைந்திருந்த அறைக்குள் ஆயுஷ் மென்பட்டு சேர்க்கையில் பிரிதேதோ கலத்திலிருந்து சிந்திய வடிவம் என கிடந்தான். உலர்ந்த இதழ்கள் அசைய இரு கைகளும் பளிங்கில் புழு என தவிக்க மெல்ல அதிர்ந்து கொண்டிருந்தது அவன் உடல். முனகல் என ஏதும் கேட்கவில்லை என அவன் எண்ணிய பின்னர்தான் அந்த வீணொலியே அம்முனகல் என உள்ளகம் உணர்ந்தது. அருகே சென்று காலடியில் வணங்கி நின்ற சுதர்மனை நோக்கி முதுசெவிலி அவன் முகத்தருகே செல்லும்படி கை காட்டினாள். மஞ்சத்தருகே மண்டியிட்டு ஆயுஷின் இதழ்களுக்கு மிக அருகே தன் முகத்தை கொண்டு வந்து அரசே என்றான் சுதர்மன். அவ்வொலியை உடல் பொருட்படுத்தவில்லை. மீண்டும் ஒரு முறை அழைத்த போது நீண்ட குகை வழிக்கு அப்பால் எங்கோ எதிரொலி எழுவது போல் ஒரு உணர்வு ஏற்பட்டது. அரசன் எங்கிருந்தோ கேட்கிறான் என்ற உணர்வு. மீண்டும் மீண்டும் அரசே என்று அழைத்தான். ஒவ்வொரு அழைப்பும் ஒன்றை பிரிதொன்று பின்னென்று உந்த முன்னகர்ந்து நீண்டு சென்று அவனுள் நுழைவது போல. ஓர் அழைப்பு சென்று தொட்டதும் எமைகளுக்குள் உருண்ட விழிகள் நிலைத்தன. இரு கைகளும் பதைத்து எழத் துடிப்பவை போல அசைந்தன. நாக்கு வெளிவந்து கருகிய இதழ்களை நீவி சென்றது. அரசே, நான் என்றான் சுதர்மன். பத்மரா? பத்மரே, பத்மரே என்றான் ஆயுஷ். ஒரு கணம் திகைத்து ஊளம் நின்று பின் ஆம், பத்மர்தான் என்றான் சுதர்மன். நன்று செய்தீர், நான் அதற்கு உற்றவனே என்றான் ஆயுஷ். அவன் என்ன சொல்கிறான் என்று புரியாது சுதர்மன் நோக்கி இருந்தான். இல்லையேல் நான் விடுதலை கொண்டிருக்க மாட்டேன். அது முடிவிலா வல்லமை கொண்டது. முகத்தின் உணர்வு துணைக்கவில்லை என்றால் சொற்கள் எத்தனை பொருளற்றவை என்று சுதர்மன் திகைப்புடன் எண்ணிக்கொண்டான். என் மைந்தன் ஆயுஷ், என்னைப் போல் அவனும் இறப்பை அருகே நின்று காண்பான் போலும்.
பெருந்துயர் ஒன்றை என்னிடம் கோரி பெற்றான் என்றான் ஆயுஷ். அவன் சொல்வதென்ன என்று உணர்ந்ததும் சுதர்மனுக்கு மெய் விதிர்ப்பு ஏற்பட்டது. தன் கைகளால் ஆயுஷின் கைகளை பற்றி கொண்டான். தொடுகையை உணர்ந்ததும் ஆயுஷ் கண்களை திறந்து இறுகிய கழுத்தை அசைக்காமல் விழி சரித்து சுதர்மனை நோக்கி, சுதர்மரே என்றான். அரசே, தங்கள் அடியவன் என்றான் சுதர்மன். என் மைந்தன் மீண்டு வருவான், அதை நான் நன்கு அறிவேன். அவனை மீண்டும் காணும் பேறு எனக்கு மட்டும்தான் இல்லை என்றான் ஆயுஷ். சுதர்மன் விழிநீர் வழிய கேட்டு அமர்ந்திருந்தான். எந்த எனக்கு அளித்த உடைவாள் ஒன்று கரவறையில் உள்ளது. என் தந்தை கொடையென அதை நகுஷனுக்கு அளிக்கிறேன். விண்ணுலகுக்கு சென்று இந்திரனை வென்று அவ்வரியணையில் அமருகையில் அவன் கையில் அந்த வாள் இருக்க வேண்டும். அது புரூரவசின் வாள் என அவன் அமரர்கரசனிடம் சொல்ல வேண்டும். சுதர்மன் ஆணை என்றான். மீண்டும் விழிகளை மூடி பதைத்தான் ஆயுஷ். சுதர்மன் விழி காட்ட தேன் கலந்த நீரை சிறு கரண்டியால் அள்ளி அவன் நாவில் விட்டாள் முது செவிலி. மும்முறை அதை விழுங்கிய போது மீண்டும் சற்று உயிர் தெளிவு கொண்டான். பலமுறை நீள் மூச்சிழுத்து இருமுறை இருமிய பின் அவன் சிலம்பிய குரலில் பெண்கள் என்றான். என்ன என்று சுதர்மன் கேட்டான். இச்சாளரங்களிலெல்லாம் பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று அவன் சொன்னான். யார் என்று சுதர்மன் மீண்டும் கேட்டான். அறியேன் என்றான் ஆயுஷ். இளங்கண்ணியர், மெலிந்த முது பெண்டிர். சுதர்மன் மூதன்னையரா என்றான். அறியேன், அவர்களுடன் தான் நான் இதுநாள் வரை பொழுதும் இரவும் பேசிக்கொண்டிருந்தேன் என்றான். என்னை போலவே துயர் சுமந்தவர்கள் இங்கு சூழ்ந்திருக்கிறார்கள். சுதர்மன் என்று மீண்டும் கேட்டான். அறியேன், ஆனால் அரசிகள் என்ற பின் ஆயுஷ் நீண்ட மூச்சொன்றை விடுத்தான். மீண்டும் ஒரு மூச்செழும் என்று இயல்பாக எண்ணி சுதர்மன் நோக்கி இருந்தான். அது எழவில்லை என்பது சற்று நேரம் கழித்தே தெரிய வந்தது. ஐயுற்று சற்றே அருகில் சென்று அரசனின் முகத்தை பார்த்தான். வற்றி வெடித்த சேற்றில் எழுந்த பாறை என மூக்கு எழுந்த வறண்ட முகம் சிலை போல் இருந்தது. மூக்கருகே கை வைத்த போது மூச்சு இருக்கிறதா என்று அறியக்கூடவில்லை. சாளர காற்றில் வியர்வை குளிர்ந்தது. முதுசெவிலே அரசனின் கழுத்தில் கை வைத்த பின் நிறைவடைந்து விட்டார் என்று மெல்லிய குரலில் சொன்னாள். அரண்மனை முறைப்படி உணர்ச்சிகளை அடக்கி நற்பொழுது நோக்க வேண்டும், முறைப்படி அறிவிப்புகள் எழ வேண்டும், பணிகள் உள்ளன என்று சொல்ல எழுந்த முதுசெவிலியின் தன் கட்டுக்கள் ஒரே கணத்தில் அருந்தன. வெடித்து அழுதபடி திரும்ப மஞ்சத்தில் சரிந்து அரசனின் தலையை எடுத்து தன் மார்போடு அணைத்தபடி, என் மைந்தா, என் செல்லமே என்று அவள் கதறினாள். இப்பிறவியில் இதற்கு மேல் துயர் எஞ்சியுள்ளதா? என் தெய்வமே, சென்று வா என் குழந்தையே என்றாள். வெறியுடன் தன் தலையில் அறைந்தபடி, எவர் பழிக்கோ துயர் சுமந்தாய், இனி தெய்வங்கள் சுமக்கட்டும் உன் பழியை. உன்னை நின்று வாட்டிய அறம் நான் கொள்ளட்டும். இனி இந்த வேளையில் என் நகரின் அகல் சுடர்கள் அனைத்தும் நடுங்கி அதிரட்டும். என் கண்ணே, என் அமுதே, உனக்கு முலை கொடுத்த மார்பில் அறைந்து சொல்கிறேன், உன் பழி இனி இக்குடியில் என்றும் தொடரட்டும் என கூவி அழுதாள். சுதர்மன் எழுந்து அரசனின் கால்களை தொட்டு சென்னி சூடினான். அழுகை குரல் கேட்டு கதவு திறக்க உள்ளே வந்த குல மூத்தோர் முத்துசெவிலி நெஞ்சில் அறைந்தபடி மயங்கி அரசன் உடல் மேலேயே விழுந்து விட்டதை கண்டனர். நிமித்திகன் வெளியே சென்று அங்கே காத்து நின்றிருந்தவர்களிடம், முரசுகள் முழங்குக, குருநகரியின் பேரரசர் சந்திரகுலத்து தோன்றல் பெரும் புகழ் புரூரவசின் மைந்தர் வெண் புகுந்தார் என்று அறிவித்தான். நகுஷனை அரண்மனையிலிருந்து கவர்ந்து செல்லும் பொருட்டு கூண்டனின் அமைச்சன் கம்பனன் உருவாக்கிய ஒற்றர் அமைப்பு 3 அடுக்கு கொண்டிருந்தது. சேடியரென உருமாறி அரண்மனைக்குள் நுழைந்து அனைவரும் ஏற்க பரவியிருந்த 7 நாகப் பெண்கள் அகத்தளங்கள், கரவறைகள், சுரங்க வழிகள் உட்பட அனைத்து பகுதிகளையும் ஆராய்ந்து அவர்களுடன் மந்தன முறையில் தொடர்பு கொண்டிருந்த வெளி ஒற்றர்களுக்கு செய்தி சொன்னார்கள். அரண்மனைக்கு வெளியே கோட்டை முகப்பு வரை செறிந்திருந்த மரங்களின் இலைப்பரப்பினூடாகவே பரவியிருந்தனர். பச்சை பாம்பு போல் பிறர் விழிக்கு தெரியாமல் இலையடர் ஊக்குள் இருக்க தெரிந்த பறக்கும் நாகர். அப்பால் அவர்களின் விரைவுப்படை வணிகர்கள் என புறவிகளுடன் காத்திருந்தது. மைந்தனை தன் கையில் வாங்க பல நாட்கள் முயன்றாள் நாகச்சேடி. இறுதியில் வழக்கத்துக்கு மாறாக அவன் திமிரித்துள்ளவே ஆடை அவிழ்ந்த நிலையில் அவனை அவள் கையில் கொடுத்தாள்
முதுச்சேடி. அக்கணமே தன் கையில் இருந்த கணையாழியால் அவன் தொடையில் மெல்ல குத்தி வலு குறைக்கப்பட்ட நாக நஞ்சை உடலுக்குள் செலுத்தி அவனை துயில் கொள்ளச் செய்தாள். அவள் முன்னரே வெட்டி வழியமைக்கப்பட்டிருந்த வாயில் வழியாக வெளிப்போந்ததும் அவளிடமிருந்து அவனை பெற்று தோல் கிழியில் சுற்றி உடலில் கட்டிக்கொண்டு மரங்களினூடாகவே தாவி வெளிவந்தனர் பறக்கும் நாகர். கீழே மனம் குழப்பப்பட்ட நாய்கள் திசையறியாது குறைத்து கொண்டிருந்தன. அவர்களிடமிருந்து மைந்தனை பெற்ற விரைவு படையினர் புறவியில் காட்டை கடந்து மறுநாள் புலரிக்குள் ஹூண்டனின் நகரை அடைந்தனர். முன்னரே ஹூண்டனுக்கு செய்தி அறிவிக்கப்பட்டிருந்தது. உள்ள கிளர்ச்சியுடன் எழுந்து படுக்கையில் அமர்ந்திருந்த ஹூண்டனின் முன்பு மயங்கி கை கால் தளர்ந்து விரிய கிடந்த மைந்தனை தூக்கி காட்டினான் கம்பணன். வாய்கூட புன்னகைத்து, நன்று, ஒரு காய் நகர்வில் இக்களத்தில் நான் வென்றேன், இனி நீ ஆடுக என எவரிடமோ என நோக்கி சொன்னான். விழிகளில் வினா கொண்ட கம்பணனிடம், நான் இங்கிருந்து ஒரு நாற்களம் ஆடுகிறேன், மறுதரப்பில் இருந்தாடுவது நூலோரால் ஊழென்று சொல்லப்படும் அறிய முடியாமை, பார்ப்போம் என்ற பின் குனிந்து, இவனா அவளை மணக்கவிருப்பவன், இவனா எனக்கு போட்டியாக எழுந்த மணமகன் என்றான். அறியாது உறக்க நகைத்து கொண்டே கம்பணனிடம், மாபெரும் வேடிக்கை, பால்மணம் மாறாத இந்த மைந்தன் நான் விழையும் பெண்ணை என்னிடமிருந்து கவர்ந்து செல்லும் காதலன், கைக்குழவையுடன் பெண் போர் புரிந்த முதல் நாகன் நான் என்றான். அவனால் நகைப்பை அடக்கவே முடியவில்லை. புன்னகைத்தபடி கம்பணன் சொன்னான், அறியும் தோறும் நாம் அறிவதொன்றே, இப்புவியில் எதுவும் இயல்பானது என்றான். விழி வாங்காமல் அக்குழவியையே நோக்கினான். பெரிது எதையும் நோக்க முடியவில்லை, எதையும் எண்ணவும் இயலவில்லை. இக்குழவி என் மறுபகுதி என தோன்றுகிறது. ஊழ் இதை மறுமுனையாக அமைத்துள்ளதா என்றான். குனிந்து நோக்கி கைகளை சுருட்டி இறுக்கியபடி, அள்ளி அணைத்து உடலுடன் இருக்க வேண்டுமென வெறி கிளர்கிறது, கொன்று குருதி பூசிக்கொள்ள வேண்டும் என்று வஞ்சமும் எரிந்தழுகிறது என்றான். கம்பணன், அது உண்மையிலேயே உங்கள் மறுபாதி என்றிருக்கலாம் என்றான். ஹூண்டன் விழி தூக்க, அந்த முனிவர் மகளின் தீச்சொல்லின்படி இவன் உங்களை கொல்லவிருப்பவன் என்றான். ஆம் என கர்த்தொடையில் அரைந்து சிரித்த ஹூண்டன், அதையும் நோக்கிவிடுவோம், என் விளைவையே மெய்யாக்குகிறேன், இவன் என் உடல் புகுந்து நான் என்றே ஆகுக என்றான். மீசையை நீவியபடி தனக்கே நன்று என்ற பின் திரும்பி தன் துணைவியரை அழைத்து வரச் சொல்லி ஆணையிட்டான். அரசியரான வித்யுதையும் விபுலையும் வந்து அவன் அருகே நின்றனர். தேவியரே கேளுங்கள், பிரிதொருவரை முற்றிலும் என்னால் நம்ப இயலாதென்பதனால் இம்மைந்தனை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். இன்றிரவே இவன் கொல்லப்பட வேண்டும். இவன் ஊனை சமைத்து எனக்கு அந்தியுணவென்று பரிமாறுக, இது என் ஆணை என்றான். அவர்கள் மெல்ல நடுங்குவது தெரிந்தது. என்ன என்றான் ஹூண்டன். ஆணை என்றபடி வித்யுதை மைந்தனை கையில் வாங்கிக் கொள்ள அவள் ஆடை நுனியை பற்றி கொண்டாள் விபுலை. இருவரும் தலை வணங்கி வெளியேறினர். நானே அதை செய்திருப்பேனே, எதற்கு இங்கே கொண்டு வர வேண்டும்? கொல்வதென்றால் அங்கு அரண்மனையிலேயே இவனை கொன்றிருக்கலாம் அல்லவா என்றான் கம்பணன். நான் இவனை காண வேண்டுமென்று விரும்பினேன், இவன் என் உடல் என்றாக வேண்டும் என்பது ஊழ் போலும் என்றான் ஹூண்டன். இறுதி வரை என்னுடன் இவனும் இருப்பான் என்றபடி மீண்டும் உறக்க நகைத்தான். உளக்கொந்தளிப்பில் நகைப்பவர்களின் விழிகள் நகைப்புக்கு மிக அப்பால் இருக்கும் என கம்பணன் கண்டிருந்தான். அதை ஏன் அரசியர் செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டான். இருவரும் மைந்தர் பிறக்காத துயரில் இருக்கிறார்கள். தங்கள் கைகளால் ஒரு மைந்தனை கொன்றால் அத்துயரிலிருந்து மீள்வார்கள் என்றான் ஹூண்டன். திகைக்காதே, நான் சிதைவடையவில்லை. நான் சொல்வது ஓர் மாறா உண்மை, நான் தொட்டு அறிந்து எடுத்து சூடிய ஒன்று என்ற பின் மெல்ல உடல் அசைத்து முன்னெழுந்து, ஒளி நோக்கி எழுந்து துயர் மீளலாம் என்று நூல்கள் சொல்லுகின்றன. அது கடினமான பாதை. இருள் நோக்கி விழுந்து துயர் மீள்வது மிக மிக எளிது. நான் நன்கு அறிந்திருக்கிறேன் அதை. அவ்வண்ணமே நான் மீண்டேன் என்ற பின் மீண்டும் உறக்க நகைத்தான். உடல் பாதி கல்லென்றான பின் எஞ்சியதில் நஞ்சு நிறைய அரசன் பித்தனை போல் ஆகி கொண்டிருப்பதை கம்பணன் உணர்ந்திருந்தான். அவ்வெண்ணத்தை விழிகளில் காட்டாமல் நன்று என்றான். பாதி கல் என்றானால்
மீதி உடலென்று அமைய முடியாது மூடா, அது அனல் என்று எரிந்தாக வேண்டும் என்றான் கூண்டன். ஆம், அதை தாங்களே அறிவீர்கள் என்ற கம்பனன், நான் விடை கொள்கிறேன், அரச பணிகள் மிகுதியாக உள்ளன என்றான். அஞ்சாதே, உன்னை உண்ணும்படி சொல்லப் போவதில்லை. ஏனென்றால் இவ்வூனில் மொத்தமும் எனக்கே. இவனை நான் பகிர்ந்து கொள்ள முடியாது. நான் என்னையும் இவனுடன் மட்டுமே இதுகாரும் பகிர்ந்து கொண்டுள்ளேன் என்றான். கம்பனன் தலை வணங்க, நீ எண்ணுவதென்ன என்று எனக்கு தெரியும், பித்தன் என்று அல்லவா என்றான் கூண்டன். ஆனால் இளிவரலாகவோ வசையாகவோ அல்ல, பித்தும் வீரனுக்கு பெருமையே என்றான் கம்பனன். அதை சொல், சூதர்களும் பாடகர்களும் அவ்வாறே பாடுக என்று சொல்லி மீண்டும் நகைத்த கூண்டன், ஒவ்வொரு நாளும் 2 கீழ்மை கொண்டு கசந்து கடுமையாகிறேன். அதனூடாக மேலும் மேலும் என கூர்கொள்கிறேன். அது என்னை விடுவிப்பதையே ஒவ்வொரு கணமும் காண்கிறேன் என்றான். என்ன சுமையேற மீசையை நீவியபடி, கொன்றிருக்கிறேன், குறை எஞ்சாது வென்றிருக்கிறேன், மிதித்து கடந்திருக்கிறேன், தருக்கி நின்றிருக்கிறேன். இதுவரை என் உள்ளாழம் நடுங்கும் பெரும்பழி எதையும் இயற்றியதில்லை. இன்று அதற்கு ஆணையிட்டிருக்கிறேன். இவ்வாணையை இடும்போது என் உளம் தயங்குகிறதா, குரல் நடுங்குகிறதா என்று நானே நோக்கினேன். இல்லை, என் உள்ளே துலாமுள் அசைவுறவில்லை. அமைச்சரே, அவ்வண்ணமெனில் நான் முற்றிலும் விடுபட்டு விட்டேன் என்றல்லவா பொருள் என்றான் கூண்டன். கம்பனன், ஆம் அரசே என்றான். முதுநாகம் தன் நஞ்சை முத்தென்றாக்கிக் கொள்கிறது. அதன் ஒளியில் பிறர் காணா உலகொன்றை அது அடைகிறது என்றான் கூண்டன். நச்சுமணி சூடிய நாகத்தால் விண்ணில் பறக்க முடியும். நோக்குக, இத்தீமையின் விசையாலேயே என் கல்லுடலை தூக்கி எழுவேன், காற்றில் பறப்பேன். என் நகரும் என் குடியினரும் அதை காணத்தான் போகிறார்கள் என்று கூண்டன் சொன்னபோது முகம் சிவந்து கழுத்து நரம்புகள் புடைத்து அசைந்தன. அதன் பின் அவளிடம் செல்வேன். அவள் மட்டுமே அறிந்த ஒரு வினாவை கேட்பேன். பிற எவரிடமும் நான் பகிராத ஒன்று அது. கம்பனன், நன்று அரசே, அவ்வண்ணம் நிகழட்டும் என்றபடி வெளியேறினான். மாமலர் 33வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.